Administration of the Sultanate, State and Society. The Sultanate was formally consisted of considered to be an Islamic state. The Sultanate அப்படின்றது ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டாக தான் கொண்டு வந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த சுல்தான் ப்ரிஃபர் டு கால் தெம்செல்ஸ் அட் த லியூட்டினன்ட் ஆஃப் த கலீஃப் அப்படின்றது. சுல்தான் தனித்தனி என்ன சொல்லிட்டாங்க, லெஃப்டினன்ட் ஆஃப் த கலீஃபாவுடைய வலது கை அப்படின்றது லெஃப்டினன்ட் ஆஃப் த கலீஃப் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இன் ரியாலிட்டி ஹவவர் த சுல்தான் வேர் த சுப்ரீம் பொலிட்டிக்கல் ஹெட்ஸ். ஆனால் வந்துட்டு ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சுல்தான் அப்படின்றவங்க தான் என்னது சுப்ரீமான பொலிட்டிக்கல் ஹெட்ஸ். சுப்ரீமான பொலிட்டிக்கல் ஹெட், பாலிடிக்ஸில் அவங்களுக்கு தான் சுப்ரீமாக இருக்காங்க. பாலிடிக்ஸில் அவங்க தான் சுப்ரீமாக இருக்காங்க. ஆஸ் அ மிலிட்ரி ஹெட் they wielded the authority of the commander-in-chief of the armed forces. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் சுப்ரீம். மிலிட்ரி ஹெட் பொறுத்த வரைக்கும் they wielded the authority of the commander-in-chief. They wielded the authority of the commander-in-chief of the armed forces. Commander-in-chief of the armed forces. As a judicial head, polity headல அவங்க தான் சுப்ரீம் லீடர். மிலிட்ரி ஹெட்ல commander-in-chief. Judicial head the highest court of appeal. சுல்தான் தான் என்னது highest court of appeal. பால்பன் claimed that he ruled as a representative on God on earth. பால்பன் தனி என்ன சொல்லிட்டாரு, he is the representative of God on earth. நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அலாவுதீன் கில்ஜி claimed absolute power. அலாவுதீன் கில்ஜி வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, claimed absolute power. அலாவுதீன் கில்ஜி ஏன்னு நினச்சிக்கலாம். அலாவுதீன் கில்ஜி absolute power, saying he did not care for the theological prescriptions, but cannot care for the theological prescriptions. அதாவது இந்த சரித்திரத்தையும் அவர் பார்க்கல. he did what was essential for the good of the state. ஆனால் நாட்டுடைய நலனுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்ட்டு, for the good of the state and the benefit of the people. அதாவது மக்களுக்காகவும் நான் ஸ்டேட்டுக்காக மட்டும் தான் நான் நல்லது பண்ணுறேன் தவிர வேறு எதையும் நான் பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அலாவுதீன் கில்ஜி. இதை பற்றி நான் கண்டுக்கிறது இல்லை அப்படின்ட்டு. டெல்லி சுல்தான் டிசர்வ்ஸ் டு பி கன்சிடர்ட் as an ஆல் இந்தியா எம்பையர். டெல்லி சுல்தானால என்னது ஒரு ஆல் இந்தியா எம்பையர். வர்ச்சுவலி ஆல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் காஷ்மீர் அண்ட் கேரளா. எக்ஸப்ட் காஷ்மீர், கேரளாவையும் காஷ்மீரையும் மட்டும்தான் கைப்பற்றல. அட் த far ends of the subcontinent and a few small tracts in between them that had come under the direct rule of the Delhi towards the close of Muhammad bin Tughlaq's rule. Muhammad bin Tughlaq தான் இந்தியா முழுக்கவே ஆட்சி புரிந்தார். There were no well defined and accepted rules of royal succession. No well defined and accepted rules of royal succession, and therefore contested succession became a normal. கண்டஸ்டட் சக்ஸஷன் தான் நடந்துச்சு. அதாவது ஹையரார்க்கியில் அப்போ அரசர்னா அவரோட பையன் தான் அரசர் ஆவாங்க அப்படின்லாம் கிடையாது. கண்டஸ்டட் சக்ஸஷன் கேம் டு பி நார்மல். த சுல்தான்ஸ் ரிக்வயர்ட் டு பி த ஹோல்டர் ஆஃப் இக்தாஸ் அப்படின்றது. இங்கே தான் ஹோல்டர் ஆஃப் இக்தாஸ் கால்ட் அஸ் த முக்டிவ்ஸ் இல்லைனா வாலிஸ் டு மெயின்டைன் த ட்ரூப்ஸ் ஃபார் த ராயல் சர்வீஸ் அண்ட் அவுட் ஆஃப் த டாக்ஸஸ் கலெக்டட் ஃப்ரம் தம். அந்த இக்தாஸ்லேருந்து அவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணிப்பாங்க. certain areas were retained by the sultans under their direct control. கலிசா அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்டைன் பை த சுல்தான் அண்ட் சுல்தானுடைய டைரக்ட் கண்ட்ரோல் கீழே இருந்தது என்னது காலிசா அப்படின்றது என்னது காலிசா கைலாசா அப்படின்னு வச்சுக்கலாம். சுல்தான்ஸ் அண்டர் த டைரக்ட் கண்ட்ரோல் அப்படின்னா காலிசா. இட் வாஸ் அவுட் ஆஃப் திஸ் ரெவன்யூ கலெக்டட் ஃப்ரம் சச் ஏரியாஸ் தட் தே பேட் த ஆஃபீஸர்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் ஆஃப் த சுல்தான்ஸ் ஓன் ட்ரூப்ஸ். இங்கே இந்த ஏரியாவில் ரெவன்யூ கலெக்ட் பண்ணி தான் என்ன பண்ணாங்க, பேட் த ஆஃபீஸர்ஸ் அண்ட் த சோல்ஜர்ஸ் ஆஃப் த சுல்தானுடைய ஓன் ட்ரூப் என்னது ஹஷிமு குவால்ப் ஹஷ் ஐ குவால்ப் அப்படின்ட்டு. சுல்தானுடைய ஓன் ட்ரூப்ஸ் பேர் என்னது ஹஷ் ஐ குவால்ப். The territorial expansion was matched by an expansion of the fiscal resources. Territorial expansion அப்படின்றது என்னது matched by an expansion of the fiscal resources. The tax rent set at half the value of the produce was rigorously sought to be imposed over a very large area. Territorial expansion பண்ணணும்னா காசு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறாங்க, இந்த டேக்ஸ் ரெண்ட் எல்லாம் ஏற்றிட்டாங்க. imposed over a very large area. The fiscal claims of the hereditary intermediaries now called as chowdhuries அப்படின்றது. The fiscal claims of the hereditary intermediaries now called as chowdhuries and village ஓட ஹெட்மேன் பேர் என்ன நாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்மீடியரிஸ் இருக்காங்கல்ல, இன்டர்மீடியரிஸ் அப்படின்றது அவங்க பேர் என்னது சௌதுரிஸ். டிராஸ்டிக்லி கட்டேட். இவங்களுடைய ஃபிஸ்கல் கிளைம்ஸ் வேறு டிராஸ்டிக்லி கட்டேட். அவங்களோட கண்டுக்கலை அப்படின்ட்டு. கட்டேட்னா அவங்களுடைய பலத்தை எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். The continuous pressure for the large tax realization provoked a severe agrarian uprisings, notably in the Doab region. ஒரு சிவியரான agrarian uprising notably in the Doab region near Delhi எப்போ 1332 1334. அப்படின்னா யாரோட ஆட்சிகள், முகமது பின் துக்ளக். These were ensuring a famine persuaded Muhammad Tughlaq to resort to a scheme of agricultural development in the Delhi area and the Doab based on the supply of credit to the peasants. These and then ensuring famine persuaded. அதுக்கு அடுத்ததே ஃபேமின் வந்துருச்சு. persuaded முகமது துக்ளக் டு ரிசார்ட் டு ஸ்கீம் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். ஒரு ஸ்கீம் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கீம் போட்டார். அதனால ஃபஸ்ட்டு என்னது சிவியர் agrarian uprising. ஃபஸ்ட்டு உலகெல்லாம் அவருக்கு ஏற்றப்ப அவரை ஃபஸ்ட்டு வந்துட்டு அங்கே இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாம் அவரை எதிர்த்தாங்க. அதுக்கப்புறமா ஃபேமினும் வந்துருச்சு. அதனால என்ன பண்ண முடியல, முகமது பின் துக்ளக்கால் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால ஒரு ஸ்கீம் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கீம் போட்டார். இந்த ஏரியா டெல்லி ஏரியாவில்
and the Doab, Delhi area and the Doab, based on the supply credit of the peasants. இப்போ அடுத்தது the military campaigns, the dishoarding of the wealth, the clearing of the forest, the vitality of the inter-regional trade, all of this development encouraged a great movement of the people, created a vast network of intellectuals and religious minded. These factors were also the social hierarchies and settlements in the Sultan's garrison towns and their strongholds far more complex. Through the 14th century, the Sultanate sought to control its increasingly diverse population through the provincial governors Mukti, but considerable local initiative and the resources available to these personnel and their propensity to ally with the local public groups meant that they could not often be controlled fitfully and for short period, even by autocratic aggressive monarchs like முகமது குதுப். யாராலுமே இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. The Turko-Afghan political conquests were followed by the large-scale Muslim social migrations from the Central Asia. The India was seen as a land of opportunity. India was seen as a land of opportunity. The society in all the stages were based on privileges, with the higher classes enjoying better. The society in all the stages were based on the privileges, with the higher class enjoying a better socio-economic life, while that little regard to one's religion. Religion பொறுத்து அவங்களுடைய தினசரி வாழ்க்கை இல்லை. அவங்க எவ்வளோ காசு வச்சுருக்காங்க இந்த பொருள் தான் இருந்துச்சு. The Sultan and the nobles were the most privileged class who enjoyed a lifestyle of higher standard. The Sultan and nobles அப்படின்றது என்னது lifestyle of higher standard in comparison to the contemporary rulers all over the world. The nobility was initially composed. Nobility அப்படின்றது ஃபஸ்ட்டு initially composed of the Turks. துருக்கர்கள் மட்டும்தான் நோபல் மெம்பர்ஸாக இருந்தாங்க. ஆனால் என்னது அதுக்கப்புறம் ஆப்கான்ஸ், ஈரான்ஸ் அண்ட் இந்தியன் முஸ்லிம்ஸ், ஆப்கான்ஸு அப்புறமா ஈரானியன்ஸு அண்ட் இந்தியன் முஸ்லிம்ஸ் வேறு எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த nobility for a very long time. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் Afghans, Iranians and Indian Muslims. The personal status of the individual in Islam depended solely on one's ability and achievements, not on one's birth. The personal status of an individual in Islam depended solely on one's ability and achievements. The personal status இருக்கு இல்லையா, solely dependent on the one's ability and achievements and not on one's birth அப்படின்றது. அது நான் இங்கே பிறந்துட்டேன் அதனால நீ என்னை மதிக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நான் என்ன வேலை பார்க்குறதுக்கு என்ன மதி அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் கன்வெர்டட் டு இஸ்லாம் எவ்ரி ஒன் வாஸ் ட்ரீட்டட் ஆஸ் அன் ஈக்குவல் டு எவ்ரி ஒன் இன் த சொசைட்டி. ஒன்ஸ் கன்வெர்டட் டு இஸ்லாமை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டா எவ்ரி ஒன் வாஸ் ட்ரீட்டட் ஆஸ் ஈக்குவல் இன் த சொசைட்டி. Unlike Hindus who worshipped different deities, these migrants followed monotheism அப்படின்ட்டு. அதாவது அல்லாஹ் தானே கும்பிடுவாங்க இஸ்லாமியர்கள். அந்த migrants followed monotheism. They also adhered to one's basic set of beliefs and practices. Though a monotheistic trend in Hinduism had long existed, as for example in the Bhagavad Gita as noted by Al-Biruni, its proximity to Islam did not help to move monotheism from periphery to the center. ஸோ பகவத் கீதாவில் என்ன இருக்குது, பகவத்கீதாவில் என்ன இருக்குது, as noted by Al-Biruni, பகவத்கீதாவில் இருக்குது அப்படின்ட்டு யார் சொன்னார், அல்பரினி சொன்னார். இட்ஸ் ப்ராக்சிமிட்டி டு இஸ்லாமை பொறுத்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதில் என்ன பண்ண முடியல, இஸ்லாமில் ஒற்றை கடவுள் கோட்பாடு மாதிரி தான் இருக்கும், அதே மாதிரி ஹிந்துத்துவத்திலே கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 13th century the Veerasaiva of the Lingayat sect, 13th century the Veerasaivaya of the Lingayat sect in the Karnataka region founded by Basava, believed in the one god. யாரு Veeralingayat sect. The Veerasaiva or the Lingayat sect of the Karnataka founded by Basava believed in one god. இந்த Veerasaiva இல்லைன்னா Lingayat sect அப்படின்னு சொல்கிறது தான் ஒற்றை கடவுள் கோட்பாடு. பராசிவா அப்படின்னு சொல்லுவாங்க. believed in one god. யார் பராசிவா, யார் அது கொண்டு வந்தால் பசவா அப்படின்றது எங்கே இருந்துச்சு, கர்நாடகாவில். Caste distinctions were denied. Women were given better status. Brahmins were no longer monopolized priesthood. At a parallel but less significant movement in Tamil Nadu was the composition of the Siddhars who sang in Tamil of one of the god. தமிழ்நாட்டில் கர்நாடகாவில் இந்த வீரசைவ லிங்காயத் செட்டு, தமிழ்நாட்டில் யார் இருந்தாங்கன்னா சித்தர்கள் இருந்தாங்க. ஹூ சாங் இன் தமிழ் ஆஃப் த காட் ஆஃப் ஒன் காட், ஒரே ஒரு கடவுளை வச்சு தான் பாடினாங்க. அண்ட் கிரிட்டிசைஸ் தி கேஸ்ட் பிராமின்ஸ் அண்ட் டாக்டர் ஆஃப் டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆஃப் சோல். என்னெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, கேஸ்ட் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, பிராமணர்களே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, டாக்டர் ஆஃப் டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆஃப் த சோல், டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆஃப் த சோல்லாம் நடக்கலை அப்படின்னு சொன்னாங்க. Two little known figures who played a part in the transmitting the southern Bhakti and monotheism to North India. அதாவது சவுத்தோடைய பக்தி மூமெண்ட்டை நார்த் இந்தியாவுக்கு கொண்டு சேர்த்தவங்க யார், நாம்தேவ் ஆஃப் மகாராஷ்டிரா. டிரான்ஸ்மிட்டிங் த சதர்ன் பக்தி மூமெண்ட் இந்த நார்த் இந்தியாவை நாம்தேவ் அப்படின்றது மகாராஷ்டிரா. எம் அப்படின்னு வச்சுக்கோங்க, என் அப்படின்ற மகாராஷ்டிராவில் இருக்க நாம்தேவ் அப்படின்ற ரிகரஸ் மோனோதிஸ்ட் ஹூ அப்போஸ் இமேஜ் வர்ஷிப். இவர் வந்துட்டு இமேஜ் வர்ஷிப் அப்போஸ் பண்ணார். அண்ட் கேஸ்ட் டிஸ்டிங்ஷன் அண்ட் ராமானந்த் ஃபாலோவர் ஆஃப் ராமானுஜரை ஃபாலோ பண்ணுறது ராமானந்த். இந்த 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, சதர்னில் இருக்க பக்தி மூமெண்ட்டு நார்த் இந்தியாவிலையும் போய் சேர்த்து வச்சுருக்காங்க. அவர் எக்கனாமி established by the Delhi Sultanate was however accompanied by some important economic changes.
எக்கனாமி அப்படின்றது the establishment of the Delhi Sultanate was however accompanied by some important economic changes நிறைய நடந்துச்சு. One such change was the payment of the land tax to the level of rent in cash. பணத்தில் எனக்கு டேக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. பேமெண்ட் ஆஃப் த லேண்ட் டேக்ஸ் டு த லெவல் ஆஃப் ரெண்ட் இன் கேஷ். பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபுட் கிரெயின்ஸ் அண்ட் அதர் ரூரல் ப்ராடக்ட்ஸ் வேர் ட்ரான் டு த டவுன்ஸ், தேர்பை லீடிங் அ நியூ ஃபேஸ் ஆஃப் urban growth. ஒரு புது ஃபேஸாக இருந்துச்சு urban growthல. அப்புறமா இப்போ வந்துட்டு இந்த இது அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த இஸ்லாம் இன் இந்தியா வாஸ் இட்ஸ் early acceptance of the long-term coexistence with Hinduism. Despite all the violence that occurred in the military campaigns, conquest and depredations, the conqueror Muzuddin of Ghori, அதாவது முகமது கோரி had some of his gold coins stamped in the image of goddess Lakshmi. முகமது கோரி என்ன பண்ணார், காடஸ் லக்ஷ்மியை வச்சிருந்தார். எதில் வச்சிருந்தாரு, அவருடைய கோல்டு காயின்ஸில் வச்சிருந்தார். முகமது துக்ளக் அப்படின்றது, இப்போ முகமது துக்ளக் வந்துட்டார். முகமது பின் துக்ளக் எப்போ 1325 ஷூட் அ ஃபார்மன், ஒரு ஃபார்மன் இன்ஸ்டியூட் பண்ணார். எப்போ 1325 enjoying the protection to be extended to all officers to the Jain priest. ஜெயின் priestக்குலாம் ஒரு ப்ரொடெக்ஷன் தந்தார். he himself played ஹோலியை கொண்டாடினார் அண்ட் கன்சல்டட் வித் யோகிஸ் அப்படின்ட்டு யோகிகளையும் கூட அவர் போய் அவர் கூட உரையாடினாங்க அப்படின்ட்டு. ஹோலியை கொண்டாடினார், யோகி கூட போய் உரையாடினார். த ஹிஸ்டோரியன் பரணி நோட்டீஸ் வித் சம் பிட்டர்னஸ். பரணி அப்படின்றது அல்பரணி, பரணினா பிட்டர்னஸ். ஹவு த கிங்ஸ் ஆஃப் இஸ்லாம் ஷோட் ரெஸ்பெக்ட் டு த ஹிந்துஸ். அவருக்கு பிடிக்கல, இஸ்லாம் கிங் வந்துட்டு ஹிந்துக்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது பிடிக்கல. மங்கோல்ஸ் அண்ட் பாலித்திஸ் அண்ட் இன்ஃபிடில்ஸ் by making them sit on the masnad, குஷனில் உட்கார வச்சாங்க, and honoring them in many ways. And how the Hindu upon paying taxes, jizya o karaj அப்படின்றது, Hindu upon paying taxes jizya o karaj were allowed to have temple and their celebrations அப்படின்றது. Hindu upon the paying taxes jizya o karaj, அவங்க அதை கட்டிட்டாங்க அப்படின்னா டெம்பிளோடைய செலிப்ரேஷன்லாம் வச்சுக்கலாம் எங்கனாலும்ட்டு. எம்ப்ளாய் முஸ்லீம் சர்வன்ஸ், முஸ்லீமையே சர்வெண்ட்டாக வச்சுக்கலாம். ஒரு ஹிந்து ஆளு ஒரு முஸ்லீமை சர்வெண்ட்டாக வச்சுக்கிறாரு. அண்ட் ஃப்ளாண்ட் தேர் டைட்டில் என்னெல்லாம் இருந்துச்சு, ராயி, ராணா, தாக்கூர், ஷா, மஹா, பண்டிட் அப்படின்ட்டு ஃப்ளாண்ட் தேர் டைட்டில்ஸ். அப்புறமா எக்ஸட்ரா இந்த கேபிட்டல் சிட்டி ஆஃப் த முஸ்லீம் ரூலர்ஸ், அதாவது கேபிட்டல் சிட்டிலேயே அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. In the 14th century, Delhi and the Daulatabad emerged as the great cities of the world. இப்போ 14th century பொறுத்த வரைக்கும் இந்த Delhi and the Daulatabad emerged as the great cities of the world. There were other large towns such as Multan, Kara, Awadh, Gaur, Kambat and Gulbarga. பெரிய நிறைய டவுன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இது வந்துட்டு என்னது, டெல்லி குல்பர்கா வந்து பெருசு. என்னதெல்லாம் நிறைய இருந்துச்சு, முல்டான், காரா, அவது, காரு, கம்பாயத்தன், குல்பர்கா அப்படின்றது. The Delhi Sultanates began their gold and silver mintage alongside copper from the early 13th century, and that indicated brisk commerce இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. Despite the Mongol conquest of the western borderlands, in Irfan Habib's view, India's external trade, both Irfan Habib view வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, India's external trade both overland and oceanic grew considerably during this period அப்படின்னு சொல்லியிருக்காரு. இர்ஃபான் ஹபீப் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, இந்தியாவுடைய ட்ரேடு வந்துட்டு பன்மடங்கு உயர்ந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ட்ரேட் அண்ட் அர்பனைசேஷன். தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த டெல்லி சுல்தானேட் revived the internal trade stimulated by the insatiable demand for the luxury goods by the sultan and the nobles. The establishment of the Delhi Sultanate revived the internal trade stimulated by the insatiable demand of the luxury goods by the sultan and the nobles. Gold coins rarely issued in India after the collapse of the Gupta Empire began to appear one more time. கோல்டு காயின் வந்துட்டு இப்போ திரும்பியும் அப்படி ஆரம்பிச்சிச்சு டெல்லி சுல்தானோட பீரியடில், இண்டிகேட்டிங் த ரிவைவல் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி. ஹவவர் தெர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ட்ரேட் கில்ஸ். நோ எவிடன்ஸே இல்லை ஃபார் என்னது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ட்ரேட் கில்ஸ். புத்தருடைய ஆட்சி காலத்தில் ட்ரேட் கில்ஸ் இருந்துச்சு. டெல்லி சுல்தானேட்டோடைய ஆட்சி காலத்தில் நோ எவிடன்ஸ் ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ட்ரேட் கில்ஸ் விச் ஹட் பிளேட் அ க்ரூஷியல் ரோல் இன் எக்கனாமி இன் த கிளாசிக்கல் ஏஜ். அதாவது இதுக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் என்னது இருந்துச்சு, ட்ரேட் கில்டு அப்படின்றது இருந்துச்சு. த சுல்தானேட் வாஸ் ட்ரிவன் பை அ urban economy comprising many important towns and cities. Delhi, Lahore, Multan, Kara, Lucknow, Andhilwara, Cambay and Daulatabad were important cities that thrived in the mercantile activities of the Jain Mahavaris, Hindu Multans and Muslim Boharas, Khorasans, Afghans and Iranians. எல்லாமே ஒற்றுமையோட வாழ்ந்தாங்க. The import and export trade flourished well both through overland and overseas. Import and export trade வந்துட்டு flourished overland and overseas அப்படின்றது. while the Gujaratis and Tamil dominated the sea trade. யாரெல்லாம் டாமினேட் பண்ண sea trade வந்துட்டு குஜராத் ஒன்று, அப்புறமா தமிழ்நாடு டாமினேட்டட் sea trade. the Hindu Multans and the Muslim Khorasans அப்படின்றது. ஹிந்துவில் இருக்கிற முல்டான்ஸ் அந்த முஸ்லீமுடைய குராசன்ஸ், the Afghans and Iranians dominated overland with the Central Asia அப்படின்றது. with the Hindu அப்புறம் முல்டான்ஸ் and the Hindu அப்புறம் முல்டான்ஸ் and the Muslims, Hindu அப்புறம் முல்டான்ஸ் முஸ்லிம்ஸ், Muslim Khorasans, Afghans and Iranians dominated the overland trade in Central Asia.
Industrial expertise. Paper making technology evolved by the Chinese and learnt by the Arabs. Was introduced in India during the rule of the Delhi Sultans. The spinning wheel invented by the Chinese came to India through the Iran in the 4th century, enabled the spinner to increase her output to some 6-fold and enlarge the yarn production greatly. இது என்ன பண்ணுது, enabled the spinner to increase the production by 6-fold and enlarge the large yarn production greatly. The subsequent introduction of the threadless in the loom similarly helped to speed up the weaving. The introduction of the threadless speed up weaving. Sericulture was established in the Bengal. In the 15th century. Buildings activity attained a new scale by the large use of brick and mortar and by the adoption of the vaulting techniques. நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது education. Certain traditions of the education were now implanted in the Islamic world. At the base was the maktab. Maktabna where a schoolmaster where a schoolmaster taught children to read and write. மக்தப் அப்படின்ற என்னது மக்கு பசங்க அப்படிங்க வச்சுக்கோங்க. மக்கு பசங்களை யார் இது பண்ணுவாங்க, ஸ்கூல் மாஸ்டர் வந்துட்டு சொல்லி தருவார். அதனால் மக்தப் அப்படின்னா ஸ்கூல் மாஸ்டர் taught the children to read and write. At the higher level, important texts in various subjects were read by individual pupils with particular scholars who gave instruction dars to them அப்படின்றது. At higher level, இப்போ கொஞ்சம் மேலே போயிட்டோம்னா ஹையர் லெவலில் important texts in various subjects were read by the individual pupils which particular scholars who gave instruction dars to them. Dars அப்படின்னா என்னது, இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஹையர் லெவல் போயிட்டாங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பியூப்பிளுக்கு இருக்குது இல்லையா, லெட் பை இண்டிவிஜுவல் பியூப்பிள் வித் பர்டிகுலர் ஸ்காலர். ஒரு ஸ்காலர் ஒரு பியூப்பிளுக்கு வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. இன்ஸ்ட்ரக்ஷன் பேர் என்னது, தார்ஸ் அப்படின்ட்டு. த மோர் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இது இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஹையர் எஜுகேஷன் இது மதராசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹையர் எஜுகேஷனில் மதராசா பிகேம் வைட்லி எஸ்டாப்ளிஷ்ட் இன் த சென்ட்ரல் ஏஷியா அண்ட் ஈரான் ஈவன் இன் த 11th century. மதராசா எங்கெல்லாம் இருந்துச்சு, சென்ட்ரல் ஏஷியாலையும் இருந்துச்சு, ஈரான்லேயும் இருந்துச்சு. எந்த சென்ச்சுரியில், 11th century. And from it spread to the other Islamic countries. இங்கேருந்து தான் அதர் இஸ்லாமிக் கண்ட்ரீஸுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. எங்கேருந்து, சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து ஈரான்லேருந்தோ. எப்போது 11th century என்னது இருந்துச்சு, மதராசா இருந்துச்சு. மதராசா என்னது, இன்ஸ்டிடியூஷன், ஹையர் எஜுகேஷனுக்கான இன்ஸ்டிடியூஷன். அப்புறமா யூஸ்வலி த மதராசா ஹேட் அ பில்டிங் வேர் த இன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் given பை த இண்டிவிஜுவல் டீச்சர்ஸ் அப்படின்றது. மதராசா கிட்ட வந்துட்டு ஒரு பில்டிங் இருக்கும். அந்த மதராசாவில் பில்டிங்கோட இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுப்பா, ஒரு இண்டிவிஜுவலான ஒரு டீச்சர் இருப்பார் அங்கே. Often these were the provision of some cells for resident students. ரெசிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இங்கே இருந்தாங்க. ப்ரொவிஷன் ஆஃப் சம் செல்ஸ் ஃபார் த ரெசிடென்ட் ஸ்டூடெண்ட், அதாவது தங்கும் விடுதிகள் மாதிரி வச்சுருந்தாங்க போல். லைப்ரரி அட் த மாஸ்க், ரெசிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லைப்ரரியும் இருந்துச்சு, அதே மாதிரி ஒரு மாஸ்க்கும் இருந்துச்சு. ஃபெரோஷ் துக்ளக் அப்படின்றது பில்ட் லார்ஜ் மதராசா அட் டெல்லி. ஃபெரோஷ் துக்லா அப்படின்றது என்ன பண்ணார், பில்ட் அ லார்ஜ் மதராசா. டெல்லியில் வந்துட்டு ஒரு மதராசா கட்டினார். ஹூ ஸ்ப்ளெண்டட் பில்டிங் ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ். இப்போயும் இந்த ஃபெரோஷ் துக்ளக் கட்டின மதராசா வந்துட்டு டெல்லியில் இருக்குது. அது இன்னுமே நிலச்சி நீடிட்டு இருக்குது. From Barani's description, it would seem that teaching that was mainly confined to Quran commentary. பரணியோட டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்கிறாரு, குரான் கமெண்ட்ரி, குரான் டீச்சிங்ஸ் தான் இருக்கும். இந்த ப்ராஃபிட் சேயிங்ஸ் இருக்கும். குரான் வச்சு தான் அவங்களுடைய ரிலீஜியஸ் வச்சு தான் சொல்கிறாங்க. குரான் கமெண்ட்ரி இருக்கும், ப்ராஃபிட் சேயிங்ஸ் இருக்கும். அப்புறம் முஸ்லீம் லாவுடைய பேர் என்னது, ஃபிக் அப்படின்றது முஸ்லீம் லாவோட பேர் என்னது, ஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் செட் தட் சிக்கந்தர் லோடி, இப்போ சிக்கந்தர் லோடி எப்போ ஆட்சி காலம் வந்துட்டு 1489 1517 இருக்கும். 1517 அவர் இறந்திருப்பார். 1489 அவர் ஆட்சிக்கு வந்திருப்பார். அப்பாயிண்டட் டீச்சர்ஸ் இந்த மக்தப்ஸ் அப்படின்ட்டு டீச்சரை வந்துட்டு இந்த மக்தப்ஸ்லாம் அப்பாயிண்ட் பண்ணார். அண்ட் மதராசாஸ்லேயும் டீச்சர் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணார் இன் வேரியஸ் சிட்டிஸ் த்ரூ அவுட் ஹிஸ் டொமினியன்ஸ், பர்சிமபிளி மார்க்கிங் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் தெம் த்ரூ லேண்ட் ஆர் கேஷ் கிராண்ட்ஸ். இவங்களுக்கு வந்துட்டு லேண்ட் இல்லைன்னா கேஷ் கிராண்ட்ஸ் கொடுத்தாரு. யார் கொடுத்தா, சிக்கந்தர் லோடி. அதனால கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு தெரிய வருது. அப்புறமா historiography. In addition to the secular sciences that came with the Arabic and the Persian learning to India, one more notable addition was systemic historiography, the collection of witnesses, narratives and the documents that the சச்னாமா அப்படின்றது என்னது, 13th century எழுதினது தான் சச்னாமா. ஒரு பர்சியன் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த 9th century அரபிக் ஒரிஜினல். அதாவது அரபிக்கில் எழுதின ஒரு வார்த்தையை பர்ஷியனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினலாக அரபிக்கில் தான் இருக்குது, அதை பர்ஷியனுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. எப்போ, 13th century. அந்த புக்கு பேர் என்னது, சச்னாமா.
13th செஞ்சுரியில் டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்குது. ஃபஸ்ட்டு எழுதுனது 9th செஞ்சுரியிலே நடந்திருக்கு. ஆன் இட்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் அரப் கான்குவெஸ்ட் ஆஃப் சிந்து. அரபியர்கள் வந்துட்டு இப்போ சிந்து கான்குவெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, முன்னாடியே பார்த்தோம். அரப் கான்குவெஸ்ட் ஆஃப் சிந்தை பற்றி என்னது இருக்குது, சச்னாமா வந்துட்டு சொல்லுது. represents the advancement in historical research, notwithstanding the absence of coherence and logical order of the later day historiography like Minhaj Siraj, Tariq-i Nasiri. இந்த துருக்கை நாசிரி மின்ஹஜ் சிராஜுடைய தபஹக் ஐ நாசிரி, சிராஜ்னா நாசிரி அப்படின்னு நிறைய படித்தோம். எங்கே ரிட்டர்ன் டெல்லி இன் 1260. சிராஜ் அப்படின்றது நாசிரி, சிராஜ்னா நாசிரி 1260 டெல்லியில் எழுதியிருக்காரு. அப்புறமா சூஃபிசம் இந்த 13th and 14th century, two most influential orders emerged among the Sufis. இந்த 13thலையும் 14th century two most influential orders emerged among the Sufis. two most influential orders இருந்துச்சு. என்னது, சுத்ரவாதி சென்டர் அட் முல்டான். இந்த சுத்ரவாதி அப்படின்றது ஒன்று சென்டர் அட் முல்டானில் இருந்துச்சு. அண்ட் சிஸ்தி அப்படின்றது டெல்லியில் இருந்துச்சு. சிஸ்தியை சிடின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. சிஸ்தி அப்படின்னா சிஸ்தி, டினா டெல்லி. சுத்ரவாதி அப்படின்னா முல்டான். சுத்ரவாடின்னா முல்டான். ரெண்டு இருந்துச்சு, சூஃபியில் 2 டைப் இருந்துச்சு. அல்லது சுத்ரவாடி சென்டர் அட் முல்டான், இன்னும் சிஸ்டினா இருந்தது டெல்லியில் இருந்துச்சு. த மோஸ்ட் ஃபேமஸ் சிஸ்டி செயின்ட் யார், இந்த சிஸ்டி செயின்ட் டெல்லியில் இருக்க செயின்ட் பேர் ஷைக் நிசாமுதீன். ஆஃபர்ட் அ கிளாசிக்கல் எக்ஸ்போஷன் ஆஃப் த சூஃபிசம் ஆஃப் ப்ரீ பேந்தியஸ்டிக் ஃபேஸ் இன் த கன்வர்சேஷன்ஸ் 1307 1322. இங்கே இருக்க மோஸ்ட் ஃபேமஸான சிஸ்டி செயின்ட் யாருன்னா ஷேக் நிசாமுதீன் அப்படின்றது. ஆஃபர்ட் அ கிளாசிக்கல் எக்ஸ்போசிஷன் ஆஃப் த சூஃபிசம் பற்றி சொன்னார். ஆஃப் த ப்ரீ பேந்தியஸ்டிக் ஃபேஸ் அப்படின்றது எக்ஸ்போஸ்டு சூஃபிசம், அதாவது சூஃபியஸை பற்றி சொன்னார். எப்போ இருக்க சூஃபியத்தை பற்றி சொன்னார், ப்ரீ பேந்தியஸ்டிக் ஃபேஸ் அப்படின்ற ஒரு முன்னாடி காலத்தில் இருந்த சூஃபிசம் போல் அதை பற்றி சொல்லியிருப்பார். இந்த கான்வர்சேஷன்ஸ் எப்போது 1307 1322 வரைக்கும் இருந்திருக்காரு. 1307 1322. யார், ஷேக் நிசாமுதீன் சிஸ்டி ஷெயின்ட்டு. எதை பற்றி சொன்னார், சூஃபிசம் பற்றி சொன்னார். எதை பற்றி, ப்ரீ பேந்தியஸ்டிக் ஃபேஸ் பற்றி. எப்போது 1307 1322. Sufism began to turn pantheistic only with the ideas of Ibn al-Arabi அப்படின்றது. சூஃபிசம் எப்போ டர்ன் பேந்தியஸ்டிக் அப்படின்னா, இப்போ பேன் இந்தியான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நினைக்கிறேன் பேந்தியஸ்டிக்னா. இப்போ சூஃபி வந்துட்டு டர்ன் பேந்தியஸ்டிக் ஒன்லி வித் ஐடியாஸ் ஆஃப் யார், இபான் அல் அரபி அப்படின்றது. டைடு வந்துட்டு 1240. இபான் அல் அரபி அப்படின்றது, அரபி அப்படின்ட்டு ஒரு இருந்தார். அவருனால தான் இந்த சூஃபிசம் வந்துட்டு பேந்தியஸ்டிக் ஸ்டேட்டை ரீச் பண்ணிச்சு. அவர் எப்போ இறந்தார், 1240 இறந்துட்டார். பிகன் டு கெயின் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபர்ஸ்ட் த்ரூ த பர்ஷியன் போய்ட்ரி. இது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஆச்சு அப்படின்னா, பர்ஷியன் போய்ட்ரி ஆஃப் ஜலாலுதீன் ரூமி வந்துட்டு ரூமியோடைய போய்ட்ரி மூலமாக ஆச்சு. பர்ஷியன் போய்ட்ரி ஆஃப் ரூமி 1207 எப்போ 1273 வரைக்கும். 1207 1273. அப்புறமா அப்துல் ரஹீம் ஜாமி ரூமியும் ஜாமின்னு யோசிச்சுங்க. இதற்கு பர்ஷியன் போய்ட்ரி ஆஃப் ரூமி ஜாமி இவங்க மூலயமா சூஃபி அப்படின்றது வளர்ந்துச்சு. யார் வளர்த்தா, ரூமி அப்புறமா ஜாமி. ரூமின்னா இது 1207 1273 வரைக்கும். அது ஜாமின்றது 1414 1492. கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் வித்தியாசம் கழிச்சு தான் வளர்ந்துருக்குது. ரூமிக்கும் ஜாமிக்கும் 200 வருஷம் வித்தியாசம். 1207 1273, அதாவது 1414 1492. அண்ட் தென் த்ரூ வேரியஸ் என்டவர்ஸ் வித்தின் இந்தியா அஷ்ரஃப் ஜஹாங்கீர் சின்மணி அப்படின்றது. இப்போ புதுசாக ஒருத்தர் வராது, அஷ்ரஃப் ஜஹாங்கீர் சின்மணி, த early 15th century. இவரும் வந்துட்டு என்னது சூஃபிஸை பரவுறதுல ரொம்பவும் பாடுபட்டிருக்காரு. Significantly, this way of qualified pantheism began to dominate Indian Islamic, though about the same time that pantheism of Sankaracharya school of thought was attaining இன்க்ரீஸிங் இன்ஃப்ளூயன்ஸ் வித்தின் வேதிக் தாட். இதே மாதிரி இந்த பேன் சூஃபிசம் வந்துட்டு நடக்கிறபோது பேந்தியசம் மீன்ஸ் சங்கராச்சாரியா ஸ்கூல், அதாவது ஹிந்துத்வாவில் வந்துட்டு என்னது பேந்தியசம் மீன்ஸ் சங்கராச்சாரியா ஸ்கூல் ஆஃப் தாட் வாஸ் அட்டைனிங் இன்க்ரீஸிங் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த இங்கே வேதிக் தாட்டில் வேதிக் தாட்டில், அதாவது நம்ம சான்ஸ்கிரிட் அதெல்லாம் வச்சுட்டு சங்கராச்சாரியாவை வச்சு பிளான் பண்ணோம். அவங்க வந்துட்டு பிளான் பண்ணது என்னது, சூஃபிசம் வச்சு பிளான் பண்ணது இந்த ஜாமி ரூமி அவங்கள வச்சு பிளான் பண்ணாங்க. நம்ம வந்துட்டு சான்ஸ்கிரிட் பிளான் பண்ணது சங்கராச்சாரியா வச்சு பிளான் பண்ணது. அப்புறமா caste and women. The sultans did not alter many of the social institutions inherited from the Indian feudalism. Slavery, though it had already existed in India, grew substantially in the 13th and the 14th century. Slavery வந்துட்டு முன்னாடியே இருந்துச்சு, ஆனால் க்ரோ ஆச்சு. எப்போ 13th and 14th centuryயில் க்ரோ ஆச்சு. Both in war and the event of default in payment of taxes, people could be enslaved. Both in war and default. ஃபஸ்ட்டு வார் ப்ரிசனர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வாரை வச்சு நம்ம ஸ்லேவை கொண்டு வந்தோம். அதே இது பேமெண்ட் ஆஃப் டேக்ஸு கட்ட மறந்துட்டாங்க இல்லைன்னா தவறிட்டாங்கன்னா அவங்களையும் ஸ்லேவ் ஆக்கிட்டாங்க. பீப்புள் குட் பி என்ஸ்லேவ்டு. தேவர் புட் இன் டு ஒர்க் அஸ் டொமஸ்டிக் சர்வன்ஸ் அஸ் வெல் அஸ் இன் கிராஃப்ட்ஸ். டொமஸ்டிக் சர்வன்ட்ஸாக இருந்தாங்க அவங்களாம். அப்புறம் the village community and the system, caste system remained largely unaltered. Gender inequalities remained practically untouched. In the upper class, Muslim women
முஸ்லீம் சொசைட்டி விமன் ஹேட் டு அப்சர்வ் பர்தா அண்ட் வேர் செக்லூடட் இன் த ஜினினா அப்படின்றது. முஸ்லீம் சொசைட்டியில் விமன் வந்துட்டு என்னது பர்தா போடணும் அப்படின்னு அவங்க வந்துட்டு எங்கே தங்கியிருப்பாங்க, ஜெனினா அப்படின்றது இடத்துல தங்கியிருப்பாங்க. இந்த ஃபீமேல் குவார்ட்டர்ஸ், இந்த ஃபீமேல் குவார்ட்டர்ஸ் பேர் என்னது ஜெனினா. முஸ்லீம் சொசைட்டியில் விமன் வந்துட்டு பர்தா போட்டுப்பாங்க. எங்கே இருப்பாங்க, ஜெனினாவில் இருப்பாங்க. ஜெனினானா ஃபீமேல் குவார்ட்டர்ஸ். வித்தவுட் எனி கான்டாக்ட் வித் எனி மேன் அதர் தென் தேர் இமீடியட் ஃபேமிலி. அதாவது வித்தவுட் எனி கான்டாக்ட் வித் எனி மேன், மென்னுக்கிட்ட கான்டாக்டே இருக்காது, ஆம்பளைங்கிட்ட கான்டாக்டே இருக்காது. அவங்களோட இமீடியட் ஃபேமிலி கிட்ட மட்டும் தான் கான்டாக்ட் இருக்கும். அஃப்ளூயன்ட் women travel to close letters. However, Muslim women despite Barda enjoyed certain respects, high status. என்னதான் வந்துட்டு முஸ்லீம் விமன் வந்துட்டு பர்தா போடணும்னு சொல்லியிருந்தாலுமே அவங்களுக்கு என்னவாக இருந்துச்சு, அவங்களுக்கு ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. ஹையர் ஸ்டேட்டஸ் இருந்துச்சு, கிரேட்டர் ஃப்ரீடம் இந்த சொசைட்டி தேன் த ஹிந்து விமன். ஹிந்து விமனை விட அவங்களுக்கு நிறைய ஸ்டேட்டஸ், பெரிய ஸ்டேட்டஸ் இருந்துச்சு, கிரேட்டர் ஃப்ரீடமும் இருந்துச்சு. தே குட் இன்ஹெரிட் ப்ராப்பர்ட்டி. என்ன மாதிரி ஃப்ரீடம் இருந்துச்சுன்னா, தே குட் இன்ஹெரிட் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ் அண்ட் obtain a டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு ஹிந்து உமன் கிட்ட இல்லை. இன் செவரல் ஹிந்து கம்யூனிட்டிஸ் such as among the Rajputs, the birth of the girl child was considered as a misfortune. Islam was not against women being taught to read and write, but it tolerated polygamy. அதாவது நிறைய கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லையா, ஒருத்தருக்கு 2 பெண் பொண்டாட்டிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் டாலரேட் பண்ணிச்சு. ஆனால் வந்துட்டு இஸ்லாம் வந்துட்டு அவங்கள படிக்கிறதில்ல, அவங்களுக்கு எதுவும் சொல்லலை. இஸ்லாம் வாஸ் நாட் அகெயின்ஸ்ட் த விமன் பீயிங் தாட் டு ரீட் அண்ட் ரைட். அதாவது விமன்லாம் படிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க இஸ்லாம். எவல்யூஷன் ஆஃப் த சின்க்ரினிக் கல்ச்சர். த இன்ட்ராக்ஷன் ஆஃப் த துருக்ஸ் அண்ட் த இந்தியன்ஸ் ஹேட் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் த ஆர்கிடெக்சர், ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் லிட்ரேச்சர். எங்கெல்லாம் இருந்துச்சு இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஆர்கிடெக்சர், ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் இருந்துச்சு. சுல்தான் ஃபெரோஸ் துக்ளக் வாஸ் ரெப்யூட்டட் டு பொசஸ் 1,80,000 slaves, 180,000 slaves. சுல்தான் ஃபெரோஸ் துக்ளக் வந்துட்டு எவ்வளோ ஸ்லேவ்ஸ், 180,000 slaves வச்சிருந்தாரு. இன் விச் 12,000 ஒர்க்லெஸ் ஆர்டிசன்ஸ் இருந்தாங்க. 12,000 பேர் ஆர்டிசன்ஸாக இருந்தாங்க. இந்த 180,000 ஸ்லேவ்ஸில் 12,000 வந்துட்டு ஆர்டிசன்ஸாக இருந்தாங்க. ஹிஸ் பிரின்சிபல் மினிஸ்டர், அவருடைய மினிஸ்டர் யார், கான்ஜால் மக்பால் அப்படின்றது. இந்த மக்பால் அப்படின்றவர் பொசஸ்ட் ஓவர் 2,000 விமன் ஸ்லேவ்ஸ். இந்த மக்பால் அப்படின்றவர் என்னது 2,000 விமன் ஸ்லேவ்ஸ் மட்டும் வச்சிருந்தார் இந்த மக்பால் அப்படின்றவர். The Khalifa or Caliphate, considered as a successor of the Prophet Muhammad, the Khalifa wielded authority over the civil and the religious affairs of the entire Islamic world. இந்த Khalifa தான் supreme leader மாதிரி Islamic worldல. The Khalifa ruled in Baghdad until it fell to the Mongols in 1258. Khalifa எங்கே ஆட்சி புரிந்தாங்க, பாக்தாதில் இருந்தாங்க. until it fell before the Mongols, எது வரைக்கும், until it fell before the Mongols கைப்பற்ற வரைக்கும். எப்போ 1258 வரைக்கும் பாக்தாத் தான் அவங்களோட கேபிட்டலாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா எங்கே போனாங்க, கலிஃபாஸ் தென் ரூல்டு ஈஜிப்டுக்கு போனாங்க. until the conquest of the Ottomans அப்படின்றது 1516 to 1517. அப்புறமா வந்துட்டு ரூல்டு இன் ஈஜிப்ட் until the conquest of the Ottomans அப்படின்னு 1516 1517 வரைக்கும் அங்கே தான் ஆட்சி புரிந்தாங்க. ஃபஸ்ட்டு பாக்தாத், அப்புறமா ஈஜிப்ட். thereupon the title was held by the Ottoman sultans. அந்த ஓட்டோமன்ஸ் அப்படின்றதுனால ஓட்டோமன் சுல்தான்ஸ் தான் அவங்க ஓட்டோமன் கைப்பற்றிட்டாங்க இல்லையா, அதனால ஓட்டோமன் சுல்தான் அப்படின்ட்டு அவங்க அந்த டைட்டில் வந்துட்டு ஓட்டோமன் சுல்தான் கிட்டே இருந்துச்சு. த ஆஃபீஸ் ஆஃப் த கலிஃபா, அதாவது டைட்டில் அவர்கிட்ட இருந்துச்சுன்னா அவர் தான் பார்த்து அவர் இவங்களோட ஹெட் ஆகிட்டார். The office of the caliphate ended when the Ottoman Empire was abolished and the Turkish Republic established the Mustafa Kemal Atatürk in 1920s. இந்த கலிஃபா அப்படின்ற இந்த ஆஃபீஸ் இருக்குல்லையே அது எண்டு பண்ணது when the Ottoman Empire was abolished. இந்த Ottoman Empire abolish பண்ணும்போது தான் இந்த கலிஃபா அப்படின்றதும் abolish ஆச்சு, எண்டாச்சு அப்படின்றது. எப்போது the Turkish Republic established. இந்த Turkish Republic அப்படின்றது கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தா, முஸ்தபா கெமால் அட்டாட்டுருக் in 1920s. இப்போ ஆர்கிடெக்சர் பார்க்கணும். ஆர்கிடெக்சர் வந்துட்டு ஆர்ச், டோமு, வால்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் லைம். ஆர்ச், டோமு, வால்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் லைன் சிமெண்ட். த ஸ்ட்ரைக்கிங் சராசனிக் ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. வேர் இன்ட்ரடியூஸ்ட் இன் த இந்தியா. த யூஸ் ஆஃப் மார்பிள், ரெட், கிரே அண்ட் எல்லோ சாண்ட்ஸ்டோன். யூஸ் ஆஃப் மார்பிள் இருந்துச்சு, ரெட்டு அப்புறமா கிரே அண்ட் எல்லோ சாண்ட்ஸ்டோன். வேர் ஆடட் கிராண்டுலர் டு த பில்டிங்ஸ். ஆடட் கிராண்டுலர் அழகுப்படுத்துச்சு அப்படின்ட்டு மார்பிள் யூஸ் பண்ணாங்க, ரெட்டு அப்புறமா கிரே சாண்ட்ஸ்டோன் யூஸ் பண்ணாங்க. ரெட்டு, கிரே, எல்லோ சாண்ட்ஸ்டோன் யூஸ் பண்ணாங்க. எல்லாமே அழகு சேர்த்துச்சு பில்டிங்க்கு. In the beginnings, the Sultan converted the existing buildings to suit their needs. குத்புதீன் ஐபக் குவல் இஸ்லாம் மாஸ்க். குத்புதீன் ஐபக்குடைய மாஸ்க் பேர் என்னது, குவத் உல் இஸ்லாம் மாஸ்க். சிட்டுவேட்டட் adjacent to the குதுப் மினார் இன் டெல்லி. எங்கே இருந்துச்சு, adjacent to குதுப் மினார் பக்கத்துலேயே இருந்துச்சு. எங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது. அண்ட் ஆதாய் தின்கா ஜோப்ரா இன் அஜ்மீர். ஆதாய் தின்கா ஜோப்ரா அப்படின்றது இவர் தான் கட்டினார். இன் அஜ்மீரில் கட்டியிருக்காரு. ஆதாய் தின்கா ஜோப்ரா எங்கே இருக்குது, அஜ்மீரில் இருக்குது. illustrate these examples. A Hindu temple built over a Jain temple was modified into குவத் உல் இஸ்லாம் மாஸ்க்.
ஒரு ஹிந்து டெம்பிள் இருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜெயின் டெம்பிள் இருந்துச்சு, அதை இடித்து ஹிந்து டெம்பிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹிந்து டெம்பிளை இடித்து இப்போ குவத்துல் இஸ்லாம் மாஸ்க் இருக்குது. அப்புறமா அதே தின்கா ஜோப்ரா வாஸ் ஏர்லியர் ஜெயின் மொனாஸ்ட்ரி பிஃபோர் இட் வாஸ் கன்வெர்டட் இன்டு அ மாஸ்க். ஒரு ஜெயின் டெம்பிள் இருந்துச்சு, அதை தான் வந்துட்டு என்ன கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, அதே தின்கா ஜோப்ரா அப்படின்னு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, மாஸ்க்கை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. வித் த arrivals of the artisans from the West Asia, the arch and the dome began to show up with precision and perfection. ஒரு ஆர்ச்சும் டோமும் நல்ல தத்ரூபமாக நல்ல ஒரு பர்ஃபெக்டாக அவங்க இது கட்ட ஆரம்பித்தாங்க. கிராஜுவலி லோக்கல் ஆர்டிசன்ஸ் வேர் ஆல்சோ அக்வயர் த ஸ்கில்ஸ். அது லோக்கலாக இருக்கிறவங்களும் அந்த ஸ்கில்லை வந்துட்டு கற்றுக்கிட்டாங்க. த டூம்ப் ஆஃப் பால்பன் வாஸ் அடோன் வித் த ஃபஸ்ட்டு ட்ரூ ஆர்ச். டூம்ப் ஆஃப் பால்பன் இருக்கார் இல்லையா, ஃபஸ்ட்டு ட்ரூ ஆர்ச் அப்படின்னா எனது டூம்ப் ஆஃப் பால்பன் அப்படின்னு தான். ஃபஸ்ட்டு ட்ரூ ஆர்ச் அப்படின்னா பால்பன். அண்ட் அலை தர்வாசா பில்ட் பை அலை தர்வாசா யார் கட்டினா, அலாவுதீன் கில்ஜி வாஸ் த கேட்வே டு த குவத்துல் இஸ்லாம் மாஸ்க். குவத்துல் அலை தர்வாசாவை கட்டினவர் வந்துட்டு அலாவுதீன் கில்ஜி. ஃபஸ்ட்டு ட்ரூ ஆர்ச் அப்படின்னா டூம்ப் ஆஃப் பால்பன் தான் ஃபஸ்ட்டு ட்ரூ ஆர்ச். அடோன் வித் அப்புறமா வந்துட்டு இந்த அலை தர்வாசா பில்ட் பை அலாவுதீன் கில்ஜி தான் வந்துட்டு எனது கேட்வே டு த குவத்துல் இஸ்லாம் மாஸ்க். இதை தாண்டி தான் மாஸ்க்கு போக முடியும். இஸ் அடோன் வித் த ஃபஸ்ட்டு ட்ரூ டோம். அடோன் வித் த ஃபஸ்ட்டு ட்ரூ டோம். ஃபஸ்ட்டு ட்ரூ டோம் அப்படின்றது என்னது, அலை தர்வாசா. ஃபஸ்ட்டு ட்ரூ ஆர்ச் அப்படின்னா பால்பனோடது. டூம்ப் ஆஃப் பால்பன் தான் ட்ரூ ஆர்ச். அலை தர்வாசா அப்படின்றது ட்ரூ டோம். இந்த இது இப்படிங்க வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே அலை தர்வாசானா டி இருக்குதா, இங்கேயும் டி இருக்கும், ட்ரூ டோம்லேயும் டி இருக்கும். இவங்க ஆர்ச்சுன்னு இருக்கா ஏ, இது பி, ஏபி அப்படின்னு நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஆல்ஃபபெட் ஏ, ஆல்ஃபபெட் பி, இது ரெண்டுமே டிடி அப்படின்னே வரணும். அடுத்தது த பேலஸ் ஃபோர்ட்ரஸ் பில்ட் பை கியாசுதீன் துக்ளக் அண்ட் முகமது பின் துக்ளக் இன் துக்ளகாபாத். இங்கே பேலஸ் ஃபோர்ட்ரஸ் கட்டினாங்க. பேலஸ் ஃபோர்ட்ரஸ் பில்ட் பை யார், கியாசுதீன் துக்ளக் அண்ட் முகமது பின் துக்ளக் இன் துக்ளகாபாத் கேபிட்டல் சிட்டி இன் டெல்லி. துக்ளகாபாத் எங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது. இஸ் ரிமார்க்கபிள் ஃபார் கிரியேட்டிங் அன் ஆர்டிஃபிஷியல் லேக். ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு லேக் இருந்துச்சு அரௌண்ட் த ஃபோர்ட்ரஸ் பை பிளாக்கிங் த ரிவர் யமுனா. யமுனாவை பிளாக் பண்ணிவிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு லேக்கு கொண்டு வந்தாங்க எங்கள் துக்ளகாபாத்தில். த டூம்ப் ஆஃப் கியாசுதீன் துக்ளக் இன்ட்ரடியூஸ் டு த சிஸ்டம் ஆஃப் ஸ்லோப்பிங் வால்ஸ். The tomb of Ghiyasuddin Tughlaq introduced the sloping walls. அப்படின்றது Ghiyasuddin Tughlaqனா sloping walls bearing the dome on a raised platform. ஒரு சின்னதாக raised platform on a raised platform. அவருக்கு வந்துட்டு sloping walls கொடுத்தாங்க அவருடைய கல்லறையில். த பில்டிங்ஸ் ஆஃப் ஃபெரோஷ் துக்ளக் எஸ்பெஷலி ஹிஸ் ப்ளஷர் ரிசார்ட் அப்படின்னு. இப்போ ஃபெரோஷ் துக்ளக்கோடைய பில்டிங்ஸு, அவருடைய ப்ளஷர் ரிசார்ட் வந்துட்டு என்னது, ஹவுஸ் காஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபெரோஷ் துக்ளக்கோடைய ப்ளஷர் ரிசார்ட் பேர் என்னது, ஹவுஸ் காஸ். கம்பைன்ட் இந்தியன் அண்ட் சராசனிக் ஃபீச்சர்ஸ் கம்பைன் பண்ணிட்டாங்க. இந்தியாவும் சராசனிக் ஃபீச்சர்ஸையும் அவருடைய ப்ளஷர் ரிசால்ட்டில் கம்பைன் பண்ணியாச்சு. என்ன ஆல்டர்னேட் ஸ்டோரிஸ் டிஸ்பிளேயிங் த சென்ஸ் ஆஃப் இன்டெகிரேஷன் ஒற்றுமை அதை குறிக்குது. அப்புறமா ஸ்கல்ப்சர் அண்ட் த பெயிண்டிங். ஆர்த்தடாக்ஸ் இஸ்லாமிக் தியாலஜி கன்சிடர்ட் டெக்கரேஷன் த பில்டிங்ஸ் வித் அனிமல் அண்ட் த ஹியூமன் ஃபிகரிங்ஸ் அஸ் அன்இஸ்லாமிக் என்னது, அனிமல் ஃபிகரிங்ஸ்லாம் வச்சா அன்இஸ்லாமிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹென்ஸ் த பிளாஸ்டிக் எக்ஸூபரன்ஸ் ஆஃப் த வெல் கார்வ்ட் இமேஜஸ் ஃபவுண்ட் இன் த ப்ரீ இஸ்லாமிக் பில்டிங்ஸ் வாஸ் ரீப்ளேஸ் பை ஃப்ளோரல் அண்ட் ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ். இந்த ப்ரீ இஸ்லாமிக் பில்டிங்ஸில் என்னதெல்லாம் இருக்கும், ஃப்ளோரல் அண்ட் ஜாமெட்ரிக் டிசைன் தான் இருக்கும், அனிமல் டிசைன்ஸ்லாம் இருக்காது. அனிமல் அண்ட் ஹியூமன் ஃபிகரிங்ஸ் வந்துட்டு அன்இஸ்லாமிக். அதனால என்னது இருக்கும், பூக்களும் ஜாமெட்ரிக் டிசைனும் தான் இருக்கும். அப்புறமா அரபிஸ்கியூ, த ஆர்ட் ஆஃப் டெக்கரேட்டிங் த பில்டிங் வித் குரானிக் வேர்சஸ் இன்ஸ்கிரைப்டு வித் கேலிகிராஃபி எமர்ஜ் டு ப்ரொவைட் ஸ்ப்ளெண்டர் டு த பில்டிங். அரபிஸ்கியூ அப்படின்ட்டு இருக்குது. ஒரு அரபிஸ்கியூ அப்படின்றது ஆரம்பித்தாங்க. அரபிஸ்கியூனா என்னது, ஆர்ட் ஆஃப் டெக்கரேட்டிங் த பில்டிங் வித் குரானிக் வேர்சஸ் அப்படின்னு ஞாபகம். அரபிஸ்கியூனா குரானிக் வேர்சஸ், இன்ஸ்கிரைப்டு வித் கேலிகிராஃபி, எமர்ஜ் டு த ப்ரொவைட் ஸ்ப்ளெண்டர் டு த பில்டிங். அழகு சேர்க்கும், அரபிஸ்கியூன்றது அழகு சேர்க்கும். அப்புறமா மியூசிக் அண்ட் டான்ஸ். மியூசிக் வாஸ் அன் ஏரியா வேர் த syncretic tendencies were clearly visible. Muslims brought the music instruments like ரபாப் அண்ட் சராங்கி அப்படின்றது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தது. ரபாபு அப்புறமா சராங்கி. அமீர் குஸ்ரு proclaimed that Indian music had preeminence over all. Amir Khusro proclaimed that Indian music had a preeminence over all the other music of the world. யார் சொன்னா, அமீர் குஸ்ரு சொன்னார். இந்தியன் மியூசிக் had a preeminence over all other music of the world. The Sufi practice of Sama. சூஃபி ப்ராக்டிஸ் வந்துட்டு சாமா, ரெசிடேஷன் அப்படின்றது ஆஃப் லவ் பொய்ட்ரி அப்படின்றது. சூஃபி ப்ராக்டிஸ் ஆஃப் சாமா அப்படின்றது ஒரு சூஃபி ப்ராக்டிஸ். என்னது அப்படின்னா, ரெசிடேஷன் ஆஃப் த லவ் பொய்ட்ரி டு த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த மியூசிக். மியூசிக்கோட சேர்த்து லவ் பொய்ட்ரி பேர் என்னது, சாமா அப்படின்னு சொல்லுவாங்க. சூஃபி ப்ராக்டிஸ் சாமா. என்னது, லவ் பொய்ட்ரி வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் ப்ரொமோஷன் ஆஃப் த மியூசிக். பிர் போதான், சூஃபி செயின்ட்.
பிர் போதான் அப்படின்ற ஒரு சூஃபி செயின்ட் வாஸ் கன்சிடர்ட் as a கிரேட் மியூசிஷியன் ஆஃப் த ஏஜ். பிர் போதான் அப்படின்றது மியூசிஷியனாக இருந்தார். ராயல் பேட்டர்னேஜ் ஃபார் த growth of the music was also forthcoming. Firoz Tughlaq evinced interest in the music, leading to synchronization by translating an Indian Sanskrit musical work ராக் தர்பன் into Persian. இந்த ஃபிரோஸ் துக்ளக்கோட ஆட்சி காலத்தில் சான்ஸ்கிரிட் மியூசிக்காக இருந்த ராக் தர்பன் அப்படின்றது என்னவா மாறிச்சு, பெர்ஷியனுக்கு கன்வெர்ட் பண்ணாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அப்புறம் டான்சிங் ஆல்சோ ரிசீவ்ட் அண்ட் இம்பெஷியஸ் இன் த official court. Ziauddin Barani lists the name of Nusrat Kautan and Mihir Afroz as musician and dancer respectively. பரணி என்ன சொல்கிறாரு, பரணி வந்துட்டு ஒரு நுஸ்ரத் கௌத்தன் அப்படின்ட்டு ஒருத்தங்களும், ஃபஸ்ட்டு கௌத்தன் அப்படின்ட்டு மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். கௌத்தன் அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. பரணி வந்துட்டு யாரை சொல்கிறாரு, கௌத்தன் அப்படின்ற ஒருத்தங்க சொல்கிறாரு. அப்புறமா அஃப்ரோஸ் அப்படின்றது சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் என்னது, மியூசிஷியன் அண்ட் டான்சர். இந்த கௌத்தன் அப்படின்றது மியூசிஷியன், அஃப்ரோஸ் அப்படின்றது டான்சர். அஃப்ரோஸில் டான்சர், கௌத்தன்ல மியூசிஷியன். இந்த கோர்ட் ஆஃப் யார், ஜலாலுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜியில் 2 பேர் இருந்தாங்க. யார், கௌத்தன் அப்புறமா அஃப்ரோஸ். கௌத்தன்னா மியூசிஷியன், அஃப்ரோஸ்னா டான்சர். யார் சொன்னால், பரணி சொன்னார். இந்த கோர்ட்டு ஜலாலுதீன் கில்ஜியில். அலாவுதீன் கில்ஜிக்கு முன்னாடி தான் ஜலாலுதீன் கில்ஜி இருந்திருப்பார், அவரோட கோர்ட்டோடைய மியூசிஷியன்ஸ். அப்புறம் குதுப்மினாருடைய ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எவ்வளவு, குதுப்மினார் வந்துட்டு 72.5 மீட்டர் டவர், 72.5 மீட்டர் டவர், which completed by the Iltutmish அப்படின்ற இல்துமிஷ் தான் கம்ப்ளீட் பண்ணுறது. ஆரம்பித்தது யார், ஐபக். வாஸ் இன்க்ரீஸ்டு டு 74 மீட்டர்ஸ். இன்க்ரீஸ்டு வந்துட்டு 74 மீட்டர்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆச்சு. குதுப் மினார் வந்துட்டு 72.5 மீட்டர்ஸ் டவர், அதை வந்துட்டு எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க, 74 மீட்டர்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணாங்க. பை ரிப்பேர்ஸ் கேரிட் அவுட் பை ஃபெரோஸ் ஷா. யார் பண்ணால், ஃபெரோஸ் ஷா தான் அதை இது பண்ணார். கம்ப்ளீட் பண்ணது இல்துமிஷ் தான், அதுக்கு ரிப்பேர் பண்ணது ஃபெரோஸ் ஷா. அப்புறமா த மினார் ஃபெசிலிட்டேட்டட் 379 ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. 379 ஸ்டெப்ஸ், 379 steps, magnificent for its height, balconies projecting out marking the stories, the gradual sloping of the tower, angular fluttings created the ribbed effect around the tower. இதெல்லாம் தெரிஞ்சது தான். அப்புறமா லிட்ரேச்சர். இப்போ அமர் குஸ்ரு அப்படின்றது, அமர் குஸ்ரு எமர்ஜ் அஸ் அ மேஜர் ஃபிகர். அமீர் குஸ்ரு அப்படின்றது எமர்ஜ் அஸ் அ மேஜர் ஃபிகர் ஆஃப் த பர்ஷியன் ப்ரோஸ் அண்ட் பொயட்ரி அப்படின்றது. பர்ஷியன் ப்ரோஸ்னாலே வந்துட்டு எனது பர்ஷியன் ப்ரோஸ், பர்ஷியானாலே அமீர் குஸ்ருவை தான் சொல்லுவாங்க. பர்ஷியன் ப்ரோஸ் அப்படின்னாலே அமீர் குஸ்ரு அப்படின்றத சொல்லுவாங்க. அமீர் குஸ்ரு ஃபெல்ட் எலேட்டட் டு கால் ஹிம்செல்ஃப் அண்ட் இந்தியன் அப்படின்றது. அமீர் குஸ்ரு என்ன சொல்லிட்டாரு, தன்னைத்தானே இந்தியன் அப்படின்னு அழைச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு பர்ஷியன் டு கால் ஹிம்செல்ஃப் அண்ட் இந்தியன் அப்படின்னு சொன்னது யார், அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ருவை வந்துட்டு தனித்தானே ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் சொன்னார் நூ சிஃபர் அப்படின்னு 9 ஸ்கைஸ். அப்படின்னா 9 ஸ்கைஸை எழுதுனது யார், அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ரு தான் இந்தியன், தன்னைத்தானே இந்தியன் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. எந்த புக்கில் சொன்னார், நூ சிஃபர் அப்படின்னு சொல்லிட்டாரு. நூ சிஃபர்னா என்னது, 9 ஸ்கைஸ். இன் ஹிஸ் ஒர்க் ஹி பிரேசஸ் இந்தியாஸ் கிளைமேட், its languages, notably Sanskrit, its arts, its music, its people, and even its animals. The Islamic Sufi saints made a deep literary impact. The Fawai-ul-Fawad, a work containing the conversations of the Sufi saint Nizamuddin Auliya, was compiled by Amar Hasan அப்படின்றது. Fawai-ul-Fawad அப்படின்றத ஒரு புக்கு பேர் என்னது, Fawai-ul-Fawad ஒரு புக்கு containing conversations of the Sufi saint நிசாமுத்தீன் அவுலியா. என்னது, கான்வர்சேஷன்ஸ் ஆஃப் யாரை பற்றி சொல்லியிருக்காங்க, நிசாமுத்தீன் அவுலியா, அவுலியாவை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது Fawad-ul-Fawad. இந்த இதில் ஃபவத் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். ஃபவத் யாரை பற்றி சொல்லியிருக்குது, அவுலியாவை பற்றி சொல்லியிருக்குது. யார் கம்பைல் பண்ணால், அமீர் ஹாசன் அப்படின்றது. அமீர் ஹாசன் அப்படின்னு சொல்லி என்ன புக் எழுதியிருக்காரு, ஃபவத் அப்படின்றது. யாரை பற்றி இருக்குது, அவுலியா ஃபவத் அமீர். A strong school of historical writing emerged with the writings of Ziauddin Barani, Samsuddin Siraj Afif, and Abdul Malik Isami. Around the ரைட்டிங்ஸ் வந்துட்டு இந்த ஸ்ட்ராங் ஹிஸ்டாரிக் ரைட்டிங்ஸ் பரணி, சம்சுதீன் சிராஜ், அப்துல் மாலிக் இசாமி. பரணி, சிராஜி, இசாமி. அப்புறம் பரணி எமர்ஜ்ட் அஸ் அ மாஸ்டர் ஆஃப் த பர்ஷியன் ப்ரோஸ் அப்படின்றது. பரணி அப்படின்றது எமர்ஜ்ட் அஸ் அ மாஸ்டர் ஆஃப் த பர்ஷியன் ப்ரோஸ் அப்படின்றது. இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம், பர்ஷியன் ப்ரோஸ் அண்ட் பொயட்ரியோடைய மேஜர் ஃபிகர் வந்துட்டு அமீர் குஸ்ரு. அதே இது வந்துட்டு மாஸ்டர் ஆஃப் த பர்ஷியன் ப்ரோஸ் அப்படின்னா பரணி. அப்துல் மாலிக் இசாமி இன் ஹிஸ் பொயட்ரிக் கம்போசிஷன் ஆஃப் த ஃபுட்டூஉல் சலாட்டின் அப்படின்றது. இசாமி அப்படின்றது சலாட்டின் அப்படின்னு எழுதியிருக்காரு, நீங்கள் வச்சுக்கலாம். இசாமின்னா சலாட்டின். அப்துல் மாலிக் இசாமி பொயட்ரிக் கம்போசிஷன் ஆஃப் த ஃபுட்டூஉஸ் சலாட்டின். இசாமினா சலாட்டின். records the history of the Muslim rule from the Ghaznavid period to the Muhammad bin Tughlaq reign. எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. எது, இசாமி சலாட்டின்னு இங்கேருந்து கஸ்னாவித் பீரியட்லேருந்து முகமது பின் துக்ளக் வரைக்கும் சொல்லியிருக்காரு. The Persian literature was enriched by the translation of the Sanskrit works. The Persian literature was enriched by translation of the Sanskrit works. Persian literature was enriched by the translation of the Sanskrit works. Sanskrit works எல்லாம் Persianக்கு கன்வெர்ட் பண்ணாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. The Persian dictionaries with appropriate
Hindavi words for Persian words were composed. The most important being Farang-i Quwas by Farekuddin Quwas அப்படின்றது. Farang-i Quwas அப்படின்னு குவாஸ்ன்னு வந்துச்சு. அவரோட பேர்லேயும் ஒரு குவாஸ்ன்ட்டு இருந்துச்சு. அண்ட் மிஃப்டா உல் ஃபௌஜாலா பை முகமது ஷியாபாடி அப்படின்றது. மிஃப்டா உல் ஃபௌசாலா அப்படின்றது. ஃபௌசாலா ஷியாபாடி அப்படின்றது. எஃப்எஸ் அப்படின்னு நினச்சிக்கலாம், எஸ்எஃப்னு நினச்சிக்கலாம். ஷியாபாடி அப்படின்னா என்னது ஃபௌசாலா. அதே இருந்தது குவாஸ்னா குவாஸ் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. ஃபௌசாலானா ஷியாபாடி. த துதிநாமா அப்படின்றது புக் ஆஃப் பேரட்ஸ். துதிநாமா அப்படின்றது புக் ஆஃப் பேரட்ஸ். இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சான்ஸ்கிரிட் ஸ்டோரிஸ். துதிநாமா அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் சான்ஸ்கிரிட் ஸ்டோரிஸ் ட்ரான்ஸ்லேட்டட் இன்டு பர்ஷியன் பை ஜியா நக்ஷாபி அப்படின்றது ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. என்னத்தை ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க? துதிநாமா என்னது புக் ஆஃப் பேரட்ஸ். எதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க? பர்ஷியன். எதுலேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க? சான்ஸ்கிரிட். யார் ட்ரான்ஸ்லேட் பண்ணால்? ஜியா நக்ஷாபி. The Mahabharata and Rajatarangini were translated into the Persian. Delhi Sultanate did not hamper the progress of the Sanskrit literature. Sanskrit continued to be the language of the high intellectual thought. The Sanskrit schools and academies. Sanskrit continued to be the language of the high intellectual thought. Did not hamper Sanskrit. Sanskrit continued to be the language of the high intellectual thought. The Sanskrit schools and academies established in different parts of the empire continued to be flourished. The classical Sanskrit inscription Palabauli அப்படின்றது. The Sanskrit inscription என்னன்னா Palabauli 1276 in Delhi claims that due to the Bengal rule of Sultan Balban, God Vishnu sleeps in peace in the ocean of milk without any worries அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாலபௌலி யாரை பற்றி இருக்குது? பால்பன் பற்றி. பாலபௌலி 1276 பாலபௌலினா யார்? பால்பன் பற்றி சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லுது? பகவான் விஷ்ணு வந்துட்டு எப்படி ஸ்லீப்ஸ் இன் பீஸ் இந்த ஓஷன் ஆஃப் மில்க், அதாவது நல்லா உறங்குறாரு. எங்கே உறங்குறாரு? மில்க் சூழ்ந்த ஒரு ஓஷனில், பால் நிறைந்த ஒரு ஓஷனில் வந்துட்டு தூங்குறாரு. வித்தவுட் எனி வரிஸ், எந்த கவலையும் இல்லாமல் தூங்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலபௌலி ஒரு சான்ஸ்கிரிட். இதை வச்சு என்ன சொல்கிறாங்க? சுல்தான் பால்பன் இருந்த போது கூட சான்ஸ்கிரிட் வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல துறைத்து இருந்துச்சு. அவங்க எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அதுக்கெல்லாம் கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. The influence of the Arabic and the Persian on the Sanskrit literature was felt in form of translations. Srivara in his Sanskrit work Kada Kaudiga. ஸ்ரீவாரா அப்படின்றது அவருடைய சான்ஸ்கிரிட் ஒர்க் என்னது? கதகௌதிகா அப்படின்றது. கதகௌதிகா ஸ்ரீவரான கதகௌதிகா included the story of Yusuf and Zuleika as a Sanskrit love lyric. யூசுஃப் சுலைக்கா பற்றி எங்கே இருந்துச்சு? கதகௌதிகா அப்படின்றது. கௌதிகா அப்படின்றது ஒரு சான்ஸ்கிரிட் லவ் லிரிக். யார் எழுதியிருக்கா? ஸ்ரீவரா கதகௌதிகா கதகௌதிகா யூசுஃப் சுலைக்கா பற்றி இருக்குது. பட்டவராஸ் டுக் ஆன் ஃபிர்தௌசி ஷானாமா. ஃபிர்தௌசி அப்படின்றது யார்? ஷானாமா எழுதுறது யார்? ஃபர்தௌசி அப்படின்னு படிப்போம். ஃபர்தௌசி அப்படின்றது வந்து ஷானாமா. பட்டவரா அப்படின்றது என்ன பண்ணியிருக்காரு? அஸ் அ மாடல் ஃபார் கம்போசிங் த ஜியானாவிஸ் அப்படின்ட்டு. ஃபர்தௌசி தான் ஷானாமா எழுதியிருக்காரு. பட்டவரா இந்த புக்கு ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டாரு. எதுக்காக? ஜைன விலாஸ் அப்படின்ட்டு ஒரு புக் எழுதினார். யார்? பட்டவட்டாரா அப்படின்னு எழுதியிருக்காரு. அதுக்காக மாடலாக எடுத்துக்கிட்டது ஃபர்தௌசியோட ஷானாமாவை தான் எடுத்துக்கிட்டாரு. ஹிஸ்ட்ரி வந்து ரூலர்ஸ் ஆஃப் காஷ்மீர் பற்றி. இந்த ஜியானா வாலிஸ் அப்படின்னு என்னத்தை சொல்லுது? ரூலர்ஸ் ஆஃப் காஷ்மீர் பற்றி சொல்லுது. ஜைன விலாஸ் அப்படின்றது ரூலர்ஸ் ஆஃப் காஷ்மீர் பற்றி சொல்லுது. பட்டவட்டாரான்னா ஜைன விலாஸ் ரூலர்ஸ் ஆஃப் காஷ்மீர் பற்றி சொல்லுது. எங்கேருந்து எடுத்திருக்காங்க? ஃபர்தௌசியோட ஷானாமாவிலேருந்து எடுத்திருக்காங்க.